உலகெங்கும் வாழ்கின்ற தமிழ் சொந்தங்களே, கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய காணொளி பதிவில் ஒரு சாத்தானின் மகன் அல்லது சாத்தானின் பிரதிநிதி அழிவில்லாத மகிமைக்குரிய காரியங்களை அழிவுள்ள இழிவானவைகளை ஒப்பிட்டு பேசுகிறான் என்பதை தோல் உரிச்சு காட்ட போறேன். அவன் என்ன செய்யறாங்க முதல்ல நான் எங்க தப்பு பண்றாங்க நான் சொல்லிட்டு முதல்ல அதை போட்டு நீங்க யோசிப்பீங்க. தேவ வசனம் என்ன சொல்றத நான் முதல்ல தெரிவிக்கிறேன், அப்புறம் அவன் உலர்றத நீ கேட்கலாம். 2 4 அதிகாரம் 16 வசனத்தை வாசி கேட்போம். ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான இந்த மனுஷனாய் மாமிசத்துக்குரிய அழிந்தும் இந்த சரீரமானது அழிந்தும் உள்ளான மனுஷனாய் ஆத்துமா நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது, மேலும் காணப்படுகிறவை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை உண்டாக்குது. ஏனெனில் காணப்படுகிற அநித்தியமானவைகள் காணப்படாதவைகளும் நித்தியமானவைகள். இந்த காணப்படாதவைகள் நித்தியமானவைகள் அதை தேடணும். அது நமக்காக காத்திருக்கு. முன்பு உள்ள வீடியோவில் பேசினேன், நாளைய தினம் நமக்காய் காத்திருக்கிறது என்று. அதில் நான் ஒரு பெரிய பட்டியல் போட்டேன். ஆசீர்வாத, லாபம், சுகம் எல்லாம். ஆனா இங்க இந்த வசனம் என்ன சொல்லுது? காணப்படுகிறவை அல்ல, காணப்படாதவை நோக்கி இருக்க நமக்கு அதிசீக்கிரத்தை நீங்க லேசான உபத்திரம். இந்த உபத்திரத்தை தாண்டி போகும்போது நித்திய கனமகிமை உண்டாக்குது. காணப்படுகிற அல்ல, காணப்படாதவைகளே காணப்படுகிற நித்தியமானவை அல்ல, காணப்படுகிற எவைகளோ அவை நித்தியமானவை அல்ல, காணப்படாதவைகள் எவைகளோ அவைகள் நித்தியமானவைகள். படிப்படி காணப்படாதவை என்ன? சாம்பி சல்லத்தோரை என்னன்னா இவன் உள்ள ஒரு பெரிய காரியம்னா, இந்த மக்கள் மத்தியில ஆவிக்குரிய மண்ட கர்வம், ஆவிக்குரியவன் என்று சொல்லிக்கொண்டு திமிரு, கொழுப்பு, பணக்கொழுப்பு, மக்களை ஏமாற்றி சுரண்டி கொலைச்சிட்டாங்க. பெருமை, மண்ட கர்வம், திமிரு, கொழுப்பு, தலைதான் பேச தெரியும், மற்ற ஒண்ணும் தெரியாது. அப்ப மக்களை கெடுத்து வச்சிருக்கான். அங்க போயிருந்த குறுமாட்டு கூட கை தட்டி, எதுக்குடா கை தட்டுறீங்க? இது என்ன கை தட்டுற? நீ எது கை தட்டுற? சினிமாக்கார டான்ஸ் கூட கை தட்டுறாங்க. எதுக்கு கை தட்டுற? கடவுளை வசந்த கவனி. அவன் சொல்றதெல்லாம் பொய், அவன் பேசுறதெல்லாம் ஏமாத்து. மகிமையான தேவனுடைய வார்த்தையை கொண்டு போய் மகிமையற்ற இழிவானவையை ஒப்பிட்டு தனக்கு தான் எல்லாம் நிரூபிச்சிருக்கான். இப்ப நான் நிரூபிக்கிறேன் அவன் என்ன பேசுறான்னு. எவ்வளவு கஷ்டப்படுறது புரிஞ்சுக்கிறது. காணப்படுகிறவைகளே அல்ல, காணப்படுறது வியாதி அதே அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு காணப்படாதது என்ன? சுகம். இது மாதிரி எல்லாத்தையுமே எடுத்துக்கொள்ளலாம். விசுவாசத்தை பற்றி நல்லா கத்துக்குவாங்க. காணப்படுகிறவைகள் அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு கண் அது மேல வைக்க சொல்றாரு. எது மேல? இந்த பவுல் எழுதுற நோக்கம். காணப்படாதவை என்ன? என்னது காணப்படாதவை? கர்த்தரையே கண்டுட்டாங்களாப்பா, கடவுளே பார்த்துட்டாங்களே. அப்ப காணப்படாது எது? சிந்திக்கணுமா இல்லையா? 1 யோவான் 1:1-2 வாசி கேட்போம். 1 யோவான் 1 அதிகாரம் 1-2 வசனங்களை வாசி கேட்போம்.
ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது பிதாவிடத்தில் இருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி அறிவிக்கிறோம். காணக்கூடாத இறைவனையே கண்டுவிட்டேன் என்று சொல்கிறார்கள். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 11:27. காணக்கூடாத இறைவனையே கண்டுவிட்டார்கள். சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இயேசு சொல்கிறார், பிதா தவிர வேறொருவனும் குமாரனை அறியான். குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ குமாரன் எவரை இந்த பிதாவை வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதாவை அறியான். இயேசு கிறிஸ்து பிதாவை யாருக்கு வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவர்களுக்கு தமது வழியாக என்னை கண்டவன் பிதாவை கண்டான். நானே அவர். என் மூலமாய் ஒருவன் பிதாவிடத்தில் வரலாம், என்னாலே அன்றி உங்களால் பிதாவிடத்தில் வர முடியாது. காணக்கூடாத மகிமையான தேவனையே கண்டுவிட்டார்கள். அப்ப இந்த இடத்துல அப்போஸ்தலன் பவுல் காணப்படாதவைகள் நித்தியமானவைகள், காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள் என்று சொல்கிறாரே. அந்த காணப்படாதவை என்ன தெரியுமா? தெரியாம லூசுத்தனமா உலகக்கூடாது. காணப்படுகிறவை என்ன வியாதியா, காணப்படாதவை என்ன சுகமா? எவன்டா சொல்லி கொடுத்தா அப்படி? இதான் நீ அமெரிக்காவில் படிச்ச லட்சணமா? சாம்பி செல்லத்துறை சார், நீங்க யார் சார்? ஊழியரா? நீங்க ரெண்டு பேரும் ஒரு காரியத்தை பண்றாங்க பாருங்க. அந்த பாழ்ந்த நகரம் திணற உண்டாக்கி வச்ச அந்த வானகரம் இத்து போனது. அந்த கும்பல்ல உள்ள காத்து ஓடிட்டு இருக்கு. புரசை வாக்குறவங்க துரத்து விட்டாங்க. இப்ப இவன் எங்க போறாங்க? வானகரத்துக்கு போறாங்க. அவன் என்ன பண்றான்? பாழ்ந்தவரன் காத்து ஓடிட்டு இருக்கு. ஒண்ணுமில்ல, இவ்வளவு பெரிய கட்டளை கட்டி வச்சிருக்கோம், இடத்த பிடிச்சி வச்சிருக்கோம், சும்மா கிடக்குது. கும்பல் டெய்லி வந்துட்டு போனா டிவியில எல்லாம் வந்து பார்ப்பாங்க, ஏதோ ஒரு லைவ்ல ஓடட்டும்னு சொல்லி இவ்வளவு நாள் யாரும் விட மாட்டேன்ட்டாங்க. இப்ப நஷ்டத்துல போகுது. அதுக்காக பயன்படுத்தி கூட விட்டான். இந்த ஆளுக்கு இடம் பத்துல கும்பல் கூடிச்சு, அதனால அங்க போறாங்க. ரெண்டு கலர்களும் ரெண்டு திடலும் ஒன்று சேர்ந்து டிராமா நடிக்கிறார்கள், ஒரு நாட்டியம் பண்ணுகிறார்கள். திரைக்கதை திரைவாசம் மாதிரி, திரைக்கதை ஸ்கிரீன் பிளே மாதிரி நடிக்கிறாங்க. நீ என்ன அளவா பண்ணிட்டு போ, எனக்கு அதை பத்தி கவலை. சத்தியத்தை தப்பா பேச விட்ட மாட்டேன் உன்னை. சாம்பி சொல்லத்தை நீ மட்டும் இல்ல, எல்லாரும் வச்சு காத்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு ஒருவரும் சத்தியத்தை பேசுவதில்லை. பெரும் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். இன்னும் இருந்தாலும் ஏகப்படுத்த உணர்றாரு. ஆபிரகாம் பத்தி பேசும்போது உனக்கும் ஆபிரகாமுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆபிரகாம் ஆசிரிக்கப்பட்டார். எங்கேயாவது பிச்சை எடுத்தாரா? எனக்கு அனுப்பு கூட வாடகை கட்ட காசு இல்லை. ஒரு கும்பலை கூட்டிட வேண்டியது, ஒரு பெரிய வருமானத்தை பார்த்துட வேண்டியது, அப்புறம் நான் ஆபிரகாம் மாதிரி ஆசிரியப்படும் சொல்ல வேண்டியது. நான் இதற்கு முன்பு உள்ள வீடியோவில் பேசி, அதுக்கு முன்புள்ள வீடியோ சொல்லிக்கிறேன். இந்த தமிழ்நாட்டில் ஆபிரகாமை போல ஆசிரியப்பட்டவன் ஒருவனும் இல்லை, இதுவரை இல்லை. யோபை போல ஆசிரியப்பட்டவன் ஒருவனும் இல்லை. பைபிள் ரெண்டே பேர் தான் பயங்கரமாக ஆசிரியப்பட்டவர்கள். இதுவரைக்கும் அவன் பிறக்கல. ஒருவேளை இனிமே வந்தா கருத்து சோதனம், கருத்து நல்லவன். இப்ப வாருவோம். காணப்படாதவை என்னன்னு இப்ப நான் சொல்றது புரிஞ்சுங்க. காணப்படாத என்ன தெரியுமா? தேவனுடைய ராஜ்யம் அது இன்னும் காணப்படவில்லை.
அதான் நிச்சயமானது. இதுவரைக்கும் தேவனுடைய ராஜ்யத்தை அவனும் பார்க்கவில்லை. ஆனால் அது வரும் என்று அவளோடு எதிர்பார்க்கிறோம். தேவன் சொல்லி போகிறார், கர்த்தராகிய தேவன் நமக்காக உண்டாக்கி வைத்திருக்க அந்த தேவனுடைய ராஜ்யத்தை கண் காணவில்லை, காது கேட்கவில்லை. ஆனால் தேவன் அதை ஏற்படுத்தி வச்சுக்கிறார். யோவான் 14:1 உங்களுக்காக நான் ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போறேன். நான் போய் ஆயத்தம் பண்ண பின்பு நான் மறுபடி வந்து உங்களை எடுத்து சேர்த்துக் கொள்வேன் என்று சொன்ன என்றென்றைக்கு நிச்சயமான தேவ மகிமையான அந்த தேவனுடைய ராஜ்யம், பரலோராஜ்யம், அன்பின் குமார ராஜ்யம், பரமராஜ்யம், நித்தியராஜ்யம், அசைவிலா ராஜ்யம், முடிவிலா ராஜ்யம், நிலையான ராஜ்யம், பிதாவின் ராஜ்யம். 9 பேருக்கு நான் பலமுறை சொல்றேன். அந்த ராஜ்யம் தான் இன்னும் நம்ம காணவில்லை. ஆனா அந்த ராஜ்யத்தை உண்டாக்க போன இயேசுவை உயிர்த்தெழுந்த தேவாதி தேவனை கண்டுவிட்டார்கள், தொட்டு பார்த்தார்கள், நோக்கி பார்த்தார்கள். அவரே பார்த்தாச்சு, வேற என்னது காணப்படாதவை. நான் சொல்றாரு பாருங்க, சாம்பி செலத்துறை சாத்தானின் பிரதிநிதி துறை. சாத்தானுக்கு பிரதிநிதி. சாத்தான் சொல்றத கடவுளுக்கு உரமா பேசியிருக்காங்க. காணப்படுகிற வியாதியா, காணப்படாத சுகமா? என்னது சுகம்? கொரோனான்னு ஒண்ணு வந்துச்சு, அந்த வியாதியை பார்த்தானா? அந்த வியாதியே காணப்படாததான். திடீர்னு போய் பலவீனமாக மூச்சு பிடிக்க டப்புடிக்க வந்து செத்துருவான். ஆனா கொரோனாவை நீ கண்ணால பார்த்திருக்கியா? இல்ல. அந்த வியாதியை பார்க்க முடியல. இன்னும் பைபிள் சொல்லப்பட்டிருக்கு, இனம் தெரியாத நோய்கள் வரும், கண்டுபிடிக்க முடியாத நோய்கள் வந்து திடீர் சாவான். சாம்பி செலத்துறை ஒழுங்கா பைபிள படி. நீ படிக்க வேண்டாம், நீ ஊழியமே செய்யாத, ஓடிவே. நீதான் சாத்தான எழுப்பப்பட்டவன். தினகர ஆரம்ப ஊழியத்தை சுத்தி இருந்தாரு. அப்ப சிபிஎம் காரங்களை போய் சுத்தி பார்த்து இது ஒத்து இந்த கும்பலோட போனோம்னா கும்பலை நம்ம கூட்ட முடியாத ஒதுங்கியாச்சு. சிஎஸ்ஐக்காரனோட சுத்தி பார்த்தாச்சு, ஆர்சிக்காரனோட சுத்தி பார்த்தாச்சு. அப்புறம் இந்த பெந்தவ சபை பூசா உருவாச்சு, ஏசி சர்ச் ஆஃப் காட் ஐபிசியோட சுத்தி பார்த்தாச்சு. எல்லா போதவர்களோடும் போய் ஸ்தாபனத்தோடு போய் இந்த கண்டுபிடிச்ச உண்மை என்ன தெரியுமா? விங்கிற மாதிரியே நம்ம இருந்தோம்னா ஒரு பெரிய கும்பலை கூட்ட முடியாது. அதனால பைபிள் சத்தியத்தை பேசினா கும்பல் கூட்ட முடியாது. அதுக்கு என்ன பண்ணலாம்? பேட்டி கேட்கிறாங்க. நம் என் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பான்னு சொல்லுவோம், கும்பல் கூடும். இதுதான் அவங்களோட நோக்கம். அதேதான் சாம்பி சொல்றது நீ பேசிக்கிட்டு இருக்கிற. ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆச்சு சொல்லி இந்த மக்களை சாபத்தில் கொண்டு போயிட்டு. நான் பல முறை பல காணொலியில் பேசிக்கிறேன். ஆசீர்வதிக்கப்பட்டவன் யார்? ஆவிக்குரிய தெய்வீக மகிமையான ஆசீர்வாதம், பூமிக்குரிய சகல ஆசீர்வாதம், ரெண்டையும் அனுபவிக்கக்கூடிய சரீரத்துடைய ஆசீர்வாதம். இவர் மூன்றும் பெற்றவர் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர். இந்த 3 ஆசீர்வாதத்தையும் ஆபிரகாம் பெற்றிருந்தார். அந்த 3 ஆசீர்வாதத்தை யோபு பெற்றிருந்தார். அவர்கள் தங்கியிருந்த பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு ஆசீர்வாதம் பெற்றிருந்தார்கள். ஆனா புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஆபிரகாமை பார்க்கும் யோபுவை பார்க்கிறோம், இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவர், சகல ஆசீர்வாதத்துக்குரியவர். பிதாவாகிய தேவன் அவருக்கு சகலத்தையும் கொடுத்திருக்கிறார். வானமும் பூமியும் என்னுடையது என்றார். அதையெல்லாம் பிதா எனக்கு கொடுத்திருக்கார் என்றார். அந்த தேவன் ராஜ்யத்தில் ஜீவ கனி காணப்படாதவை, ஜீவ கிரீடம் காணப்படாதவை, நவமான திராட்சரசம் காணப்படாதவை, இயேசு கிறிஸ்து கொடுக்கிற அந்த தேவ மகிமை காணப்படாதவை. அந்த காணப்படாதவை நமக்கு நித்திய கனமகிமை கொண்டு வரலாம். மறுபடியும் அந்த வசனம் கேட்போம். 2:4 மேலும் காணப்படவில்லை அல்ல, காணப்படாதவரை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கள் லேசான நம்முடைய உபத்திரவம்
மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை உண்டாக்குகிறது. மிகவும் அதிகமான நித்திய கன மகிமை உண்டாக்குறது. மிகவும் அதிகமான நித்திய கன மகிமை உண்டாக்குறது. இந்த சாம்பி சொல்லத்தை சாத்தானின் பிரதிநிதி சொல்லுகிறார், சுகம் காணப்படாதவையா. இங்க செவுத்து மோதிக்காம அவன் பேசுறத கேட்டான். சுகம்ங்கிறது காணப்படாத நித்திய கனமகிமையா? நீ 60 வருஷம் உயிரோடு இருக்கியா, சரீரம் செத்து அழுதிச்சா சுகம் முடிஞ்சு போச்சு. வியாதியும் முடிஞ்சிடும், சுகமும் முடிஞ்சிடும். இது அதிக நித்திய கனமகிமை கொடுக்குமா? சாம்பி சலத்துறை சாத்தானின் பிரதிநிதி அவனுக்கு அனுப்பிடுங்க. என்னத்தை பேசணும், என்ன வசனம் எடுக்கிறோம், கர்த்தர் அது என்ன நோக்கத்தை சொல்லிக்கிறார், தேவ பார்வையில் அந்த வசனம் என்ன சொல்லுது, அந்த வசனம் கர்த்தரை பற்றி என்ன பேசுது, கர்த்தருடைய காரியங்களை பற்றி என்ன பேசும் சிந்திக்கிறதே இல்லை. காணப்படுகிற வியாதியா, காணப்படாத சுகமா, இதுபோல எல்லாமா அது காணப்படாத நித்திய கனமகிமை கொடுக்குமா? வியாதியும் சுகமும் ஒரு செத்த ஒளிந்து விட்டால் அதோடு முடிஞ்சிடும். இது நித்திய கனமகிமையா? மக்களே சிந்தியுங்கள். சாத்தானின் பிரதிநிதி சாம்பி சலத்துறை, உனக்கு காணப்படுறது என்ன தெரியல, காணப்படாதுன்னு தெரியல. உனக்கு எல்லாமே இந்த தின்னு கொளுத்து மக்களை சுரண்டி புடியி பணத்தை சேர்த்து அந்த பண கொழுப்பு, மண்ட கர்வம், திமிர், இதுதான் உன் ஊழியம். இப்போ நான் தீர்க்கதரிசனமா சொல்லிங்க, ஆவிக்குரிய பெருமை ஒண்ணுமே தெரியாது, ஆனா எல்லாம் தெரிஞ்ச பேசுவேன். நீ இப்ப இந்த மகிமையான இந்த வசனத்தை கொண்டு போய் இழிவானதை ஒப்பிட்டு பேசாதே. கர்த்தவனை இழிவுபடுத்துவார். 2 சாந்தன அவசரமா? அதிக நித்திய கனமகிமை காணப்படாதவைகளை தேடி நாடி ஓடுகிறோம். எது? தேவன் ராஜ்யம். ஆனா தேவன் ராஜ்யத்தை உண்டான கர்த்தரை பார்த்தாச்சு. அது பாக்கியம், கண்டவர்களுக்கு பாக்கியம். தேவன் எவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்த சுத்தமா இருக்கிறாரோ அவர்களுக்கு தம்மை காண்பிப்பார், மாற்றமில்லை. ஆகவே அழியாத நித்திய கனமகிமைக்குரிய தேவ வார்த்தையை கொண்டு போய் இழிவான மாம்சத்துக்குரிய ஒப்பிட்டு பேசாதே. சாம் சலத்துறை, பி சலத்துறை சாத்தான் பிரதிநிதியை கண்டிக்கிறேன். இதை கேட்டு அந்த ஆளுக்கு அனுப்பிவிடுங்க. அந்த பார்த்தாங்க பார்க்குறது அந்த சபைக்கு ஒரு குறும்பாட்டு கூட்டங்கள் அது கை தட்டான். என்னடா கை தட்டுறீங்க? எதுக்கு கை தட்டணும்? இந்த கேவலமான பிரசங்கத்துக்கு கை தட்டணுமா? கர்த்தர் அதுக்குரிய தண்டனை சாம்பி சலத்தை கொடுப்பார். நன்றி, வணக்கம்.